கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதம் தந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி. அண்ணா, இந்த வாக்குத்தத்தம் எனக்கு தான். என் வாழ்க்கையில தான் எனக்கு துக்கம் அதிகமா இருக்கு. நான் எப்போதுமே துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு சொல்லி யாராவது இணைந்திருந்தால், இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமா மாற்றி. என் வாழ்க்கை ஃபுல்லாவே துக்கமா இருக்கே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் கர்த்தர் உங்க கூட பேசி கொண்டிருக்கிறார். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமா மாற்றி. அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டுமே, தேவன் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. துக்கத்தை சந்தோஷமா மாற்றி தருவார். துக்கத்தை சந்தோஷமா மாற்றி அவர்களை தேற்றி. ஒரு பக்கம் பார்த்தா சொல்றாரு, துக்கத்தை சந்தோஷமா மாற்றிடுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அவர்களை தேற்றி. யாரு தேற்றுவா? அம்மா தான் தேற்றுவாங்க. இப்போ என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும். கொரோனா நேரத்துல எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. செகண்ட் கொரோனா. ஆனா முதல் கொரோனால எங்க அம்மா உயிரோட இருந்தாங்க. நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுனால வீட்டில் ஏதாவது தேவை இருக்கா, பணம் வேணுமா, பொருள் இருக்கா, சாப்பாட்டுக்கெல்லாம் இருக்கா, எல்லாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கொரோனா நேரத்தில் கேட்பாங்க. தேவைப்பட்ட பணமும் தருவாங்க. அது யார் தேற்றுவா? தாய். நம்ம யார்கிட்டயோ போய் யார்கிட்ட சொல்லுவோம்? தாய்கிட்ட சொல்லுவோம். ஆனால் தேவன் சொல்கிறார், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமா மாற்றி அவர்களை தேற்றி. ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். சஞ்சலம் அப்படின்னு வந்துட்டனாலே வாழ்க்கை ஃபுல்லா வேதனையா இருக்கும். ஐயோ, என் வாழ்க்கை வேதனையா இருக்குப்பா, வாழவே முடியல, வாழவே பிடிக்கல, ஏன் வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சஞ்சலம். இப்ப என் வாழ்க்கையில நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுனாலே இந்த சஞ்சலம், வேதனை, வருத்தம், கஷ்டம், அனாதை போல எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கும்போது எல்லா சூழலையும் கர்த்தருடைய கிருபையினாலே அந்த பாடுகள் வழியா வந்ததுனாலே சொல்ல முடியும். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவேன். நம்முடைய துக்கத்தை அவர் சிலுவையில சுமந்தார். நம்ம என்ன கஷ்டப்படுறோம் அவருக்கு தெரியும். இயேசுவுக்கு தெரியும். மனுஷனுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். நம்மளை உருவாக்குன தேவனுக்கு தெரியும். ஏன்னா நம்மை போல இந்த பூமியிலே மனுஷகுமாரனா வெளிப்பட்டார். நம்மை போல இந்த பூமியில எல்லாரை போல எல்லா பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமா மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அப்ப இன்னைக்கு 3 பாயிண்ட் இருக்கு. துக்கத்தை சந்தோஷமா மாற்றி அவர்களை தேற்றி சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஹல்லேலூயா. எந்த குடும்பத்திலே துக்கத்தோடு இருக்கிறீங்களோ கர்த்தர் சொல்கிறார், சந்தோஷமா மாற்றி தேற்றி சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துவேன். வாழ்க்கை ஃபுல்லா சஞ்சலமா இருக்கா? சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தங்கள் சொல்லி ஜெபிங்க. எந்த சூழ்நிலை குடும்பத்திலே இணைந்திருக்கிறீங்களோ தேவனுக்கு தெரியும். ஒருவேளை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா இருக்கலாம், பிள்ளைகளோட வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கலாம், வேலையில பிரச்சனையா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம். எந்த பிரச்சனையாலும் இருக்கட்டுமே, துக்கமா இருக்கும், சிலது சஞ்சலமா இருக்கும்.
எனக்கு யாருமே இல்லையே, தேட்டருக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு இந்த வாக்கு தத்துவம். புதிய நாளுக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த நாளில் நீங்க எங்க கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகளோட நீங்க பேசின கிருபைக்கா நன்றி. புது கிருபையால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும், உங்களுடைய வல்லம் இறங்கி வரட்டும். புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் நிரப்புங்கப்பா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போங்கப்பா. ஆவிக்குரிய விசேஷம் சகலமான கிருபை வரங்கள், ஞான வரங்கள், தீர்க்க தரிசன வரங்கள் பெற்றுக்கொள்ளட்டும்ப்பா. மனப்பூர்வம் உங்க பிள்ளைகளை ஆசிரியங்கப்பா. உங்க பிள்ளைகளை ஆசிரியர்களோட சந்ததியா இருக்கட்டும். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். அவங்களோட சிரேசன் மேல ஆசீர்வதிங்க. கையின் கீழ் ஆசீர்வதிங்க. தரித்திரத்தை நீக்கி போடுங்க. எந்தெந்த குடும்பத்துல சஞ்சலத்தோடு துக்கத்தோடு இருக்கிறாங்களோ எல்லாவற்றையும் நீக்கிருங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிங்க. உங்க கரத்துல அப்படின்னா பிதா குமார பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு உங்களோட இரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் முருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனிதர்கள் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர்கள் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துள்ளோம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.